எதனால நாம் தேவனை துதிக்கிறோம்? நாவினால நாம் துதிக்கிறோம். இப்ப சில பேர் நீங்க சபையில பார்த்திருப்பீங்க, வருவாங்க, ஆராதனை துதி ஆராதனை நடக்கும், நம்ம சும்மா பேசிட்டே இருப்போம். வாயை திறக்கவே மாட்டாங்க, வாயத்தின் எதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா நம்முடைய வாய் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாய் தேவனை துதிக்க வேண்டும். அப்ப துதித்தல் பெனிஃபிட் என்ன? துதித்தல் நன்மைகள் என்ன? சீக்கிரமா பார்ப்போம். சங்கீதம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவன் பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரின் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுவீர். பலன் உண்டு பண்ணுவீர். நாம் ஆராதிக்க என்ன செய்யும்? நம்மளுக்குள்ள பலன் கடந்து வரும். நம்முடைய சத்துருக்களை ஜெயிக்க முடியும். நம்முடைய பகைஞரை நாம் மேற்கொள்ள முடியும். நம்முடைய எதிராளிகளை நாம் என்ன செய்வோம்? தாழ்த்தி தள்ள முடியும். செய்யணும். எப்படிங்க செய்ய முடியும்? நாம் தேவனை துதிக்க வேண்டும். நான் ஆராதிக்க என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன் என்று ஒரு பாடகர் சொல்லியிருக்கிறார். நான் ஆராதிக்க கலங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக நன்மை என்ன? தேவனிடத்தில் நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் பலனை பெற்றுக் கொள்கிறோம், நம் தைரியத்தை பெற்றுக் கொள்கிறோம், நம்பிக்கையை பெற்றுக் கொள்கிறோம், விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறோம். நம்மளை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மளை சுற்றிலும் ஒரு மதிலை தேவன் எழுப்புவார். நம்மளை எதிரிகளும் நம்மளை தாக்காதபடிக்கு, நம்மளை கலங்கடிக்கப்படாதபடிக்கு தேவன் நம்மளை சுற்றிலும் ஒரு மதிலை எழுப்புவார். எப்பொழுதுங்க ஆராதிக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதிக்கணுமா? வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பீரியட்ல மட்டும்தான் ஆராதிக்கணுமா? எப்பொழுதெல்லாம் ஆராதிக்க வேண்டும்? வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 145 2ஆம் வசனம். உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நானும் உம்மை ஸ்தோத்திரித்து வாசிக்கலாம். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை என்ன செய்வேன்? நம்முடைய ஜீவன் இருக்குது பாருங்க, இந்த உயிர் இருக்கிற வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை எல்லா நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டும். எப்போதும் துதிக்க வேண்டும். காலையிலும் மத்தியிலும் விட மாலையிலும் இரவிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். நேரம் கிடைத்த போதெல்லாம் நாம் தேவனை துதிக்க வேண்டும். பைக் ஓட்டிட்டே போட்டுருக்கீங்க, என்ன செய்ய? துதிச்சுக்கிட்டே நீங்க பைக் ஓட்டலாம். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, துதிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அஞ்ஞாரி புறஜாதியார் பாருங்க, அவன் எப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? காதல இயர்போன் வச்சு அந்த என்ன பாடலை கேட்கிறோம் அந்த பாடலை பாடிட்டே இருக்கு. கேட்கிறோமே இல்லையா? தேவ பிள்ளைகளாகி நாம் அதை செய்கிறது இல்லை. வீணா நேரங்கள் அடிக்கிறோம், வீணா நாம் என்ன செய்யறோம்? கதைகளை, உலக பிரகார கதைகளை பேசுகிறோம், வீண் சம்பாஷணை நாம் ஈடுபடுகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? என்றென்றைக்கும் எப்பொழுதும் சதா காலங்களில் தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆராதனை நாம் வரும்பொழுது சாப்பிடுவதாக வர வேண்டும். சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். சங்கீதம் 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 1:1-1. அல்லேலூயா அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். கர்த்தரை எப்படி துதிப்பேனா? முழு இதயத்தோடு. முழு இதயத்தோடு. பந்திக்கு பாஸ்டர் சொல்லிட்டாங்க, சபையில ஒரு பாகம், சபை ஆராதனையில ஒரு பங்கு, அதனால செய்வோமே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யக்கூடாது? செய்ய வேண்டும். ஆண்டவரை நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் முழு மனசோடு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க அப்படி ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய கால்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்துவிடும்? முழங்கால் படியிடும். முழு மனதோடு நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய கைகளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்தின் நேராக நீங்கள் உயர்த்தி விடுவீர்கள். முழு மனதோடு தேவனை ஆராதிக்க நீங்க தீர்மானித்து விட்டீர்கள். உங்களுடைய கண்களில் சார சாரையாக கண்ணீர்
இருந்து கொண்டே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது ஹேப்பன் ஆட்டோமேட்டிக். எப்போ நடக்கும்? நான் தேவனை முழு மனதோடு நான் ஆராதிக்க வேண்டும் என்று தீர்மானித்த உடனே இவையெல்லாம் நடக்கும். முதலாவது நான் தேவனை ஆராதிக்க நான் கருத்தை கொள்ள வேண்டும். நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், முழு மனதோடு நான் ஆராதிப்பேன். இது நாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆராதிக்க போறோம். 8 மணி நேரம் 7 மணி நேரம் தேவனை நாம் முழு மனதோடு நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக சங்கீதத்தின் புஸ்தகம் 47ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 47ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நாம் கருத்தில் கொண்டு நாம் ஆராதிக்க வேண்டிய காரியம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். இங்கிலீஷ்ல சொல்லுகிறது praise him with understanding. கருத்துடனே நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை புரிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும். அவரை அனுபவித்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவதாக 63ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 63:4. என் ஜீவன் உள்ள மட்டும் என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை நான் துதித்து உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். உமது நாமத்தை சொல்லி கை எடுப்பேன். இங்கிலீஷ்ல சொல்லிருக்கு, thus I will bless you while I live. I will lift up my hands in your name. அதற்கு அர்த்தம் என்ன? அதுக்கு டிரான்ஸ்லேஷன் எப்படி வரும்னாக்கா, ஆண்டவரே நான் உம்மை துதித்து உம்மை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, மனுஷன் செல்ஃபிஷ் ஆகிவிட்டான். மனுஷன் என்ன செய்து விட்டான்? செல்ஃபிஷ் ஆகிவிட்டான். ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிக்கொள்ளணும். ஆனா நாம் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? ஆசீர்வதிக்க கூடாது என்று அவன் பிசாசு அப்படியே நடத்துவான். அன்னைக்கு தாவீது சொல்லுங்க, ஆண்டவரை நான் உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் நான் என்ன செய்வேன்? உம்மை நான் ஆசீர்வதிப்பேன். So, நான்காவது கடைசி காரியத்தை நாம் என்ன பார்ப்போம்? 150ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவர் என்ன செய்யுங்கள்? அதனால நாம் ஆராதனை வரும்பொழுது, ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது நாம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வைத்திருக்கிறோம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உபயோகிக்க வேண்டும். சரி பிரதர், எனக்கு இந்த கீபோர்டெல்லாம் வாசிக்க தெரியாது, மியூசிக்னா என்னன்னு தெரியாது, அந்த ட்ரம்ஸ்லாம் என்னால் தொடரவே முடியாது, பக்கத்திலே போக முடியாது. இந்த கிட்டார் இருக்கு, கிட்டார் எப்படி பிடித்து கொள்ளணும்னு எனக்கு தெரியாது பிரதர் அப்படின்னு சொல்லுகிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு 2 கையை கொடுத்திருக்கிறேன்னா, 2 கையை கொடுத்திருக்கிறேன்னா, இந்த 2 கையை நீங்க செய்ய வேண்டும், கொண்டு என்னை நீ ஆராதிக்க வேண்டும். ஸோ ட்ரம்ஸ் வாசிக்காதவங்க, கீபோர்டு வாசிக்காதவங்க, எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே கையாளாதவங்க தன்னுடைய சொந்த கையை உபயோகிக்க வேண்டும். அதை எப்படி உபயோகிக்கணும்னா, நல்ல பேருடைய சத்தத்தோடைய பேரோசை. சும்மா நீங்க இப்படி கையை இப்படி சப்புக்கு சப்பா நீங்க தட்டக்கூடாது. எப்படி வரணும்னா பேரோசையோட, ஹல்லேலூயா, பேரோசையோட கைத்தாளத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். சோ ஆராதனைக்கு அவ்வளவு வரம் இருக்குது. நீங்க இந்த 4 நாள் நாம் உபவாசித்து பெற முடியாத ஜெயத்தை இந்த ஆராதனையில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைச்சேன். ஹல்லேலூயா. இந்த 4 நாள் நீங்க ஜெபித்து சுகம் பெறாத காரியங்களை, வியாதிகளை தேவன் இந்த ஆராதனை வேளையிலே தேவன் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா சிக்கல்களும் இந்த ஆராதனை வேளையில கடந்து போகும். எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? தேவன் ஆராதிப்போமா? முழங்கால் வைப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். குருவின் அருமையான பாடலை நாம் பாடும். இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து ஜெயித்து. நான் பாருங்க, நாங்க வேதத்தை வாசித்தோம், வேதத்தை நாம் செயலாற்ற போகிறோம். முழங்கால் படிட்டு இருக்கோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? கரங்களை, 2 கரங்களை எனக்கு நேராக, பாஸ்டருக்கு நேராக, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து ஆராதிக்கிற நேராக இல்ல, பரலோகத்துக்கு நேராக கைகளை நேர 2 கைகளை
வெற்றியோடு நாம் திரும்பி சொல்ல வேண்டும். நாம் ஆராதனை துதியாக நாம் ஆரம்பிக்கும் பொழுது ஜெயத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். அது வார்த்தைகள் எப்படியா இருக்குது? யெகோவா உம் நாமம். சொல்லுங்க, யெகோவா உம் நாமம். யுத்தத்தில் வல்லவர். இதை நான் பாருங்க, அது கேட்டுருந்தேன். யெகோவா